கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2ஆம் நாள் சிந்தனைக்காக கிறிஸ்தவ வாழ்வில் சிலுவையின் முக்கியத்துவம் என்கின்ற கருத்திலே சிந்திக்க இருக்கின்றோம். சிலுவை கிறிஸ்தவ வாழ்வின் மையமாகவும் கிறிஸ்தவ இறையியலில் முக்கியமாகவும் சிலுவை மனித குலத்தின் மீட்பின் திட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. சிலுவை என்றாலே அவமானத்தின் சின்னம் என்று கருதப்பட்ட காலம் சென்று சிலுவை என்பது வெற்றியின் அடையாளம் என்கின்ற அளவிற்கு நாம் சிந்திப்பதற்கு புனித பவுலடியார் மிகவும் உதவி செய்கின்றார். சிலுவை என்கின்ற வார்த்தையை கேட்டாலே, சிலுவையை பார்த்தாலே பயந்தோடிய காலங்கள் சென்று இன்று சிலுவையை ஆராதிப்பவர்களாக, சிலுவையை விரும்பி ஏற்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் மாறியிருக்கின்றோம் என்றால் புனித பவுலடியாருடைய படிப்பினை நமக்கு மிகவும் உதவி செய்கின்றது. நம்முடைய ஆதி பெற்றோர்கள் கடவுளோடு இருந்த உறவை கீழ்ப்படியாமையினாலும் அவர்களுடைய தவறுகளினாலும் முறித்து கொண்டார்கள். முறைப்படி பார்த்தால் நாம் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை சுமப்பதன் வழியாக நம்மை பாவத்திலிருந்து மீட்பதோடு மட்டுமல்லாமல் கடவுளோடு முறிவுபட்ட உறவை சரி செய்வதற்கும் உதவி செய்கின்றார். எல்லோரும் பாவம் செய்து கடவுளின் மேன்மையை இழந்து போனவர்களாக ஆனோம். ஆனால் நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பாவங்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து உலகின் பாவங்களுக்காகவும் இந்த சிலுவையை சுமந்து நம் அனைவரையும் விலை கொடுத்து மீட்டு கொண்டார் என யோவான் திருத்தூதர் குறிப்பிடுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் புனித பவுலடியார் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழியாக தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். எனவேதான் இந்த சிலுவை ஒரு வெற்றியின் அடையாளமாக, வெற்றியின் சின்னமாக பார்க்கப்படுகின்றது. சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே என்ற செயல்பாடுகளை மறந்து சிலுவையின் வழியாக நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்புகின்றவர் எவரும் தன்னலம் துறந்து சிலுவையை சுமந்து என்னை பின்தொடரட்டும் என்கின்றார். எனவே இந்த சிலுவை என்பது கிறிஸ்தவ வாழ்விலே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த சிலுவை நம்முடைய அன்றாட வாழ்விலே விரும்பி ஏற்கின்ற பொழுது, சிலுவை என்கின்ற துன்பத்தை விரும்பி நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்துகின்றது. நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சிலுவை நமக்கு பலத்தை கொடுக்கின்றது, சக்தியை கொடுக்கின்றது. எனவே இந்த சிலுவையை சார்ந்து வாழக்கூடிய மக்களாக இந்த தவக்காலத்திலே வாழ முயற்சி செய்வோம். சிலுவையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். துன்பங்களை கண்டு துவண்டு அஞ்சி ஓடாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவா, நாங்கள் எங்களுடைய வாழ்விலே வருகின்ற சிலுவை என்கின்ற துன்பங்களை கண்டு அஞ்சாமல் அவைகளை உம்முடைய அருளினாலும் ஆற்றலினாலும் ஆசீரினாலும் தொடர்ந்து ஏற்று வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றியருளும். இந்த தவக்காலத்திலே வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அவைகளின் வழியாக உம்மை மேன்மைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக, உம்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் உதவி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.